ஏரியில தண்ணி இருக்கு எதிர ஊட்ட பொண்ணு இருக்கு ஏரியில தண்ணி இருக்கு எதிர ஊட்ட பொண்ணு இருக்கு ஏரியில தண்ணி இருக்கு எதிர ஊட்ட பொண்ணு இருக்கு அதுல தண்ணி இருக்கு அயிர 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 ஊட்ட ஆய தொப்பு இருக்கு கொல கொலையா காட்சி இருக்கு ஆய தொப்பு இருக்கு கொல கொலையா காட்சி இருக்கு ஏ வாய தொப்பு இருக்கு கொல கொலையா காட்சி இருக்கு வாய தொப்பு இருக்கு கொல கொலையா காட்சி இருக்கு வாய பாய தோலே ஏ வாய பாய தோலே வாய பாய தோலே வாயிலையா எங்க வந்துரு வாயில ஊடா பூ 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 தைரா தைரா நானும் இந்த பெருத்த சபையில் வரும்போது மாதா பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம் நான் சபையில் வந்தேன் என்னோட விளக்கம் சொல்லுங்க. ரத்னாபுரி பட்டணத்தை நானும் ரத்னாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய வாதாபீஸ்வரனுக்கு இளைய அம்மன் ஆகிய என் பேர் தான் தும்பராட்சி. அதுவும் தவிர தெரிவிக்கிறேன் கத்தி ஈட்டி பால் போன்ற ஆயுதங்களை கொண்டு வரும்போது இதோ இதோ வந்துவிட்டு ஆமாங்க அதுதான் படு பெருமா படு சமாதானம் படு நீ உட்கார்ந்து படு படிச்சாங்க மணி மகரமும் காலில் இருக்கு வீர வெண்டிகளும் எப்படி இது பாத்தியா
அமைச்சர்களே ஏதோ காரணமாக என் மருமனாகிய வருமலை கட்டளை சென்று பார்க்கலாம். வாதாபி 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 ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அது மந்திரி இந்த மாமன் அனுப்பிருக்காங்க. கரெக்டாக செத்துருக்க மாட்டான். ஜாப்பூரி விரிக்கிறா மகாராஜா. இதை அனுப்புறேன். கூப்பிடாரு பாரு உங்க மாமன். போ அங்க போ. மாமா அல்லது மாமா அல்லது மருமகனே அல்லது மருமகனே ஆதாரமானத்தை ஆதாரமாகிய உன்னுடைய பாதத்தை மலை முள்ளை விட்டு அப்படியே அவர் ஆனா பாதமாதை போற்றி செய்யணும். பாதமாத போட்டு செய்த மருமகனே என் பாதத்தை பணித்தபடியால் என்றென்றுக்கும் சுகமாக வாழ்வார். மாமா என்னடா இந்த செய்தி? மருமகனே வாதாபிசுரா சொல்லு மாமா. என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினத்திலே என்னை தேடி வந்த காரணம் அழைத்த காரணம் என்னை அழைத்த காரணம் நீ சொல்லு மாமா. பணிகொண்டு வண்டியன் பாரினில் காமாட்சி பணிகொண்டு வண்டியன் கையினால் மூத்த மாமனாகிய வீரசிம்மனும் அடைந்து விட்டார். இளைய மாமனாகிய இளமகா சூரனும் அடைந்து விட்டார். நான் என்ன செய்வேன் மாமா? மருமகனே அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? புத்தி இருக்குதா? மூளை இருக்குதா? முதல்ல என்ன அனுப்பி இருந்தால் அந்த வன்னியன் படைகளை சட்டியிலே கிரையை போட்டு கடைவது போல் கடை கடைந்திருப்பேன். என்ன கடை? ரெண்டு மாமனும் வயசுக்கு வரல. ரெண்டு மாமனும் கடை கடந்து கண்டுபிடிச்சு போனாங்க. அவனுக்கு கதெல்லாம் வேற. போறியா மருமகன் சொன்ன பிரகாரம் இதோ சமராய உத்தத்துக்கு சென்று அந்த வன்னியன் படைகளை தூளாக்கணும். போலாமா? எப்படி போனா? அந்தர முடிவிய தந்திரமாகவே ஓட்டினேன். எந்த பொட்ட பையன் வரான்னு பாக்கலாம். அப்படி ஒரு கை பார்க்காம ஒருத்தல நம்ம அண்ணனை கொண்டு விடலாமா? இப்படியாக அடிரா 4 பேர்
சுப்புராஜன் நடைபெற அடிக்க நடைபெற சத்தத்தை கேட்டேன் வன்னி மகன் ராஜர் தாயை கண்டு காமாட்சி கதை கேட்டுக்கிறீங்க தாயை கண்டு இன்று 3ஆம் நாள் யுத்தத்திலே வந்திருப்பவர் யார் என்று கேட்கிறதாங்க அங்க